டேய் 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 எல்லாம் மீறி போறீங்கடா, எல்லாம் மீறி போயிட்டு இருக்கீங்க. 60 நாள் எந்த கண்டென்ட் கொடுக்கலன்னு சேர்த்து வச்சு ஒரே நாள்ல கொடுத்துட்டு இருக்கான ப்ரோ. அப்பெல்லாம் பேச முடியாடா. அங்கிட்ட என்ன ஒருத்தர் 1 மணி நேரத்துக்கு ஒரு ப்ரோமோ விட்டுட்டு இருக்கான், இங்கிட்டு வீட்டுல நீங்க பார்த்தா 10 செகண்ட் கூட கேப் கொடுக்க மாட்டீங்க. மாத்தி மாத்தி கண்டென்ட்டா கொடுத்துட்டு இருக்கீங்க. எவன்டா எடுத்து பேசுறது? எங்க இருந்து பேசுறீங்க? இதுல அன்சித் அவர்கள் இந்த வீட்டுல கோவப்படுறாங்க தெரியுமா? அவங்களுக்கான கோவங்கள் எனக்கு ஏதோ ஒரு வகையில லைட்டா நியாயமா தெரியுது. பட் அது கேமாவும் எனக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாம இவங்க எல்லாம் கேமா பார்த்தாருன்னா ஒரு 2 பேர் மட்டும் கேமா பார்க்காம அந்த இடத்துல ஒரு சீன் ட்ரை பண்ணி அந்த சீன்ல சாணியடி வாங்கிட்டு உட்கார்ந்திருக்காங்க. யார் என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பார்த்தறலாமா? இல்ல முதல்ல வீட்டுக்குள்ள ஒவ்வொருத்தரை பிரேக் பண்ண ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க. இத தீபக பொறுத்தவரைக்கும் எல்லாரும் முன்னாடியும் போய் அவன் பண்ண தப்பு எடுத்து சொல்லி கோபப்பட்டியா அப்படின்னு சொல்லி கத்தி ஒருத்தர் பிரேக் பண்ண ட்ரை பண்றாரு. நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி, உண்மையாவே சக்சஸ் ஆகுது. நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருக்கு. இதே நம்ம தர்ஷிகா எடுத்துக்கோங்க. தர்ஷிகாவும் சேம் அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாங்க. ஆனா என்ன ஒரு லைட்டா ஒரு எக்ஸ்ட்ரீம் தாண்டி போய் இவங்களை ஹர்ட் பண்ண முடியலையா, இன்னொருத்தர் கூட்டு ஹர்ட் பண்ணும். இந்த ஆள் ஹர்ட் பண்ணா இந்த ஆள் உடைவாங்கன்னு சொல்லி அதை பார்க்கலாம்னு சொல்லிட்டு அன்சிதாவை பிரேக் பண்றதுக்கு ஜெஃப்ரி யூஸ் பண்றாங்க. ஓகேவா? ஜெஃப்ரி என்ன பண்றாங்க, 150 தோப்புகரணை போட வச்சிட்டு இருக்காங்க. அவனும் போட முடியாம ரொம்ப தவிச்சு போட்டுட்டு இருக்கான். இதெல்லாம் வச்சு தான் வீட்டுக்குள்ள பிரச்சனை வந்துட்டு இருக்கு. அப்படியே கட் பண்ணி அந்த பக்கம் பாத்தீங்கன்னா அஞ்சிரி அவர்கள் என்ன பண்றாங்கன்னா அவங்களுமே ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் அப்படிதான் ட்ரிகர் பண்றாங்க. ஏன்னா ஏதாவது சாப்பாடு எடுத்து வாயில விட்டுறது, இதை கிளீன் பண்ணி கீழே தொடச்சிட்டு மூஞ்சத்தோட அதை அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி சாச்சனாக்கு அந்த பக்கம் பார்த்தா சாச்சனாக்கு எதுவுமே கொடுக்க தெரியலங்கிறதா உண்மை. ஓகேவா? சாச்சனாக்கு எதுவுமே கொடுக்க தெரியல. அந்த பொண்ணு எக்ஸ்ட்ரீம் தாண்டி போய் என்ன பண்ண ஆரம்பிச்சானா மிளகாய் தின்னு முட்டையை நக்கு அப்படி மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் போய் பண்ணிட்டு இருக்கா. ஓகேவா? சோ இந்த இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம தீபக் எடுத்துக்கிட்டீங்கன்னா பவித்ரா ரொம்ப ஈஸியா உடைச்சிட்டார். பவித்ராக்கான தப்பு எடுத்து போட்டு உடைச்சு பவித்ரால வச்சு ஒரு ஹார்ட்டை வாங்கிட்டார். ஓகேவா? இல்ல ரெண்டாவது அன்சிதாவை பிரேக் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் அன்சிதாவை பிரேக் பண்ண முடியல. இப்படி அன்சிதாவை பிரேக் பண்ண முடியல. ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப ட்ரை பண்றாங்க. பட் முடியல. இன்க்ளூடிங் சத்யாவை சுத்தமா பிரேக் பண்ண முடியல. சத்யா கிட்ட யாருமே போக மாட்டேங்காங்க. சத்யா பிரேக் ஆக மாட்டேங்க. ரொம்ப ஜாலியா சிரிச்ச மணி சுத்திட்டு இருக்கான். இல்ல அன்சிதாவை பிரேக் பண்ண என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்கன்னா தரையத்தோட மூஞ்சில ராவு தலையில ராவுன்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ பண்றாங்க. அன்சிதா போட்டு கொடுமை பண்றாங்க. பட் அன்சிதா பிரேக்கே ஆகல. இப்படி அன்சிதா பிரேக்கே ஆகல. அப்ப அன்சிதா உட்கார வச்சு தர்ஷிகா என்ன பண்றாங்க, அன்சிதா உட்கார வச்சு சைடுல வந்து நம்ம ஜெஃப்ரி இருக்கான்ல அவன 150 தோப்புகரணை மேல போட வச்சிட்டு இருக்காங்க. அவன் போட்டுக்கிட்டே இருக்கும்போது குறுக்க வந்து ஜாக்லின் என்ன பண்றாங்க, ஜெஃப்ரி போதுன்னு பாட்டுங்க. இது தப்பு தானே? இது தப்பா இல்லையா? இது எனக்கு தெரிஞ்சு தப்பு. என்னதான் இருந்தாலும் ஒரு டாஸ்க் பிசிக்கலாவே போனாலுமே அது ஒரு தோப்புகரணை தான் போட சொல்றேன். யாரும் இங்க கொலை பண்ணல, யார் கையை வெட்டல, அந்த மாதிரி எதுவும் பெருசாலாம் போல. தோப்புகரணை தான் போட சொல்றேன். அது தப்பு தான் இல்லைன்னு சொல்ல. இருந்தாலுமே அது ஒரு கேமா தான் நீங்க பார்க்கணும். ஓகேவா? பிசிக்கலி அவன் லைட்டா டேமேஜ் ஆனா அந்த கேமா தான் நீங்க பார்த்தாகணும். அது ஒண்ணு எப்படி சொல்லலாம், அவனுமே சிரிச்சுக்கிட்டு தான் எடுத்துக்கிறான். ஓகேவா? எப்படி சொல்லலாம், அப்படிதான் எடுத்துக்கணும். அவனே ரொம்ப சிரிச்சுக்கிட்டு ஜாலியா போட்டுட்டு இருக்கான். அது தப்பு தான். திரும்பி பாயிண்ட் பண்றேன். ஆனா போட வைக்கிறாங்க. சைடுல இருக்க அன்சிதா என்ன பண்றாங்க, ரொம்ப ட்ரிகர் ஆகி டப்பு டிப்புன்னு பஸ்ட் அவுட் ஆகி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சண்டை வெடிச்சிட்டு பயங்கரமா சண்டை வெடிச்சிட்டு. பட் இதுல இன்னொரு பாயிண்ட் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுல பஸ் அவுட் ஆகி வெடிச்சதுக்கான காரணம் ஜெஃப்ரி தான். ஜெஃப்ரியை போட வைக்கிறல முடிஞ்சா நீ ஏங்கிட்ட போது என்ன இது பண்ணு, என்ன அடின்னு சொல்லிட்டு கடுப்பாயி அந்த ஹார்ட்டை தூக்கி வீசுறாங்க. ஓகேவா? இல்ல ஃபர்ஸ்ட் பஸ் அவுட் ஆகுறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு பஸ் அவுட் ஆயிருப்பாங்க. அது நம்ம சாச்சனா என்ன பண்றா தெரியுமா, நேரா போறா. அந்த பொண்ணுக்கு யாரையும் கலாய்க்க தெரியல, எதுவுமே பண்ண தெரியல, அந்த பொண்ணுக்கு பேச தெரியல. சரியா? அந்த பொண்ணு அடுத்த லெவலா யோசிச்சு அன்சிதா கிட்ட போயிட்டு அன்சிதா அந்தாங்க பச்சை மிளகாய் சாப்பிடுங்கன்னு சொல்லி 2 பச்சை மிளகாய் கொடுக்குறான்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு எடுத்து சாப்பிடுறா. ஏன்னா டீமன் சொன்னதை ஏஞ்சல்ஸ் பண்ணி தான் ஆகணும். அதனால என்ன பண்ணு தெரியாம ஏஞ்சல்ஸா இருக்க நம்ம அன்சிதா என்ன பண்றாங்கன்னா அதை சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு கரெக்டா ஒரு செகண்ட். ஏன்னா காஞ்ச மிளகு உங்களுக்கே தெரியும், வத்தல்னு சொல்லுவாங்களே, வத்தலை சாப்பிட்டா என்ன ஒரு கிரிட்டுன்னு ஏறி ஒரு மாதிரி தொண்டைக்கு ஏறி ஒரு மாதிரி அது எப்படி சொல்லலாம், அதெல்லாம் ஒரு டக்குன்னு ஏறிட்டா மூக்குள்ளே வந்துட்டுனா கஷ்டம், ரொம்ப கஷ்டம். சத்தியமா சொல்றேன். அது ஒரு எக்ஸ்ட்ரீம் தாண்டி போன மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. பச்சை மிளகா தெரியாதுங்க. பச்சை மிளகாக்கும் காஞ்ச மிளகாக்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. பச்சை மிளகா நீங்க சாப்பிடலாம், 2-3 கிட்ட சாப்பிட்டுக்கலாம். அது நாக்க மட்டும் தான் உரைக்கும், பெருசா தெரியாது. ஆனா காஞ்ச மிளகாங்கிறது ஒரு மாதிரி அது உள்ள போன ஒரு மாதிரி பொட்டி மாதிரி அடிச்சு டக்குன்னு மூக்குல ஏறிட்டு நினைச்சுக்கோங்களேன், மூளைகள்லாம் அடிச்சிடும். சத்தியமா சொல்றேன், மூக்குல அடிச்சுன்னா மூளை வலிக்கு பாதிக்குங்க. ஸோ அது வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த வத்தலை கொடுத்து ரொம்ப தப்பு தான். நான் சாப்பிட்டுட்டு அந்த பொண்ணால மூச்சோட முடியல, பேச முடியல, ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. ஒரு மாதிரி மூச்சோட முடியல தண்ணற ஆரம்பிச்சாங்க. இந்த இடத்துல தான் திரும்பியே நம்ம ஜாக்லினும் நம்ம சௌந்தர்யா குறுக்க போய் தண்ணி குடுக்கறதாகட்டும், தட்டி இது பண்றதாகட்டும் சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க. பட் நல்லா கவனிச்சுனா மத்த டீமன்ஸ் யாருமே குறுக்க வந்திருக்க மாட்டாங்க. மத்த டீமன்ஸ் எல்லாமே ரொம்ப ஜாலியா சுத்திட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர் மட்டும் பாசத்தை காட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சோ இவ்வளவு விஷயங்கள் நடக்குது. இவ்வளவுக்குள்ள எல்லாரும் பிரேக் பண்றாங்க. ஜெஃப்ரி எல்லாம் பிரேக் பண்றாங்க. எல்லாரும் பிரேக் பண்றத வச்சுக்கிட்டு நம்ம அவங்க பேர் என்ன சௌந்தர்யா வந்து ஏதோ பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்ப அந்த இடத்துல ஜாக்லின் பேசிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு குறுக்க வந்து தர்ஷிகா சொல்றாங்க, நீங்க வேணா நல்லவங்களா இருந்துக்கோங்க. இதான் ப்ரோமோல வந்த கண்டென்ட். நீங்க நல்லவங்களா இருந்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஆனா என்ன அப்படி இருக்க கூட சொல்லாங்க, என்ன பத்தி சீப்னு சொல்லாங்க சொல்லி ஒரு பாயிண்ட் விட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. 2 பேருக்குள்ள மாத்தி சண்டை வருது, மாத்தி பேசிக்கிறாங்க. நீ சீப்பா பண்ணு, நீ அப்படி பண்ணுன்னு சொல்லி மாத்தி பிரச்சனை வெடிக்குது. பிரச்சனை வேற லெவல்ல வெடிக்குது. ஓகேவா? இப்படி வெடிச்சிட்டு இருக்கும்போது 2 பேருமே வார்த்தை விடுறாங்க. இந்த இடத்துல டக்குன்னு தர்ஷிகா என்ன பண்றாங்கன்னா, இது ஒன்றும் அவங்க அப்பா வீடு இல்ல, இது பிக் பாஸ் வீடு. ஓகேவா? இது பிக் பாஸ் வீடு. இது ஒரு டாஸ்க் நடந்துட்டு இருக்கு. டாஸ்கா பாருங்க போது டக்குன்னு இந்த இடத்துல ஃப்ரீஸ் ஆகி போய் நம்ம ஜாக்லின் நிற்கிறாங்க. சௌந்தர்யா என்ன பண்றாங்க, ஓடி போய்
தள்ளி விடுறாங்க. இதே தான் ரயானும் பண்ணா. ரயானுக்கு பயங்கரமான இது விழுந்துச்சு. மேபி இவங்களுக்கும் விழுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சாட்டர்டே சண்டே எனக்கு தெரிஞ்சு சங்கு தான், பயங்கரமான சங்கு தான். ஸோ இந்த இடத்துல என்ன பண்றாங்க, போயிட்டு தர்ஷிகா பிடிச்சி தள்ளணுன்னே தர்ஷிகா டென்ஷன் ஆயிட்டா. நல்ல தர்ஷிகா திருப்பி கை வைக்கல. ஓகேவா, கை வச்சிருந்தா அந்த பிரச்சனை வித்தியாசமா போயிருக்கும். ஸோ அந்த இடத்துல ஒரு மாதிரி பிரச்சனை அடிச்சு டீமன்ஸ்க்குள்ளே பயங்கர பிரச்சனை ஆயிட்டு. இது பிராங்க் இல்லை, ஓகேவா, இது ஆக்சுவலா பிராங்க் இல்லை. இந்த இடத்துல பிரச்சனை இது பண்ணுது. இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, கேமரா முன்னாடி கரெக்டா போயிட்டு அந்த கண்ணாடி முன்னாடி போயிட்டு அழுதுட்டு இருக்காங்க. எனக்கு இதை பார்க்கும்போது தேவையில்லாத கண்டென்ட் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஓகே தான், உங்க மனசுக்குள்ள நல்ல மனசு இருக்கு, இல்லைன்னு சொல்லவே இல்லை, எல்லாமே இருக்குங்க. ஆனா நான் என்ன சொல்றேன், இது ஒரு டாஸ்கா வரும்போது நீங்க டாஸ்கா தானே பார்க்கணும். டாஸ்கா வரும்போது டாஸ்க். இது நீங்க எந்த இடத்துல கோவப்பட்டுலாம் தெரியுமா, அந்த பச்சை மிளகா கொடுத்தால அங்க நீங்க கோவப்பட்டு தான் நான் ஒத்துப்பேங்க. சத்தியமா சொல்றேன், பச்சை மிளகா கொடுத்த இடத்துல நீங்க கோவப்பட்டு இதே மாதிரி சண்டை போட்டு உருண்டு இருந்தீங்க, அந்த இடத்துல உங்க வார்த்தையை விட்டுருக்காங்கன்னா பரவாயில்ல. பச்சை மிளகாவை விட்டாச்சு, சாச்சனா கிட்ட கேட்கல, அந்த இடத்துல எதுவும் சொல்லாம ஜெஃப்ரிக்கு தோப்புக்காரனை போட விட்டாங்களே, ஜெஃப்ரிக்கான கால் வலிக்கும், அவனால 2 நாள் எந்திக்க முடியாதுன்னு சொல்லி வர்றது வந்து எனக்கு குரூப்பிசம் மாதிரி ஃபீல் ஆகுது. இது தப்பு. நான் டாஸ்கா பார்த்து பேசுறேன். இங்க நான் யாருக்கும் சப்போர்ட் கொடுக்க விரும்பல. இது தப்பு. ஓகேவா, பிரேக் ஆகுறாங்க, 2 பேரும் கண்ணாடி முன்னாடி போய் அழுதுட்டு இருக்காங்க, ஓன்னு ஒப்பாரி வைக்கிறாங்க. இதுல டீமன்ஸ் எல்லாம் டென்ஷன் ஆயிட்டாங்க. டீமன்ஸ் எல்லாம் டென்ஷன் ஆகி ஒரே வார்த்தை தான், நீங்க நல்லவங்க மாதிரி காட்டிக்கிறதுக்கு இடம் கிடையாது. ஓகேவா, இங்க டாஸ்க் போயிட்டு இருக்கு, டாஸ்கா தான் பார்க்கணும். நீங்க உங்களை நல்லவங்களா காட்டிக்கணும்னா தயவுசெய்து இருக்காங்க ஜெயிலுக்குள்ள போயிருக்குன்னு சொல்லிட்டு போட்டு டீமன்ஸ் எல்லாம் மொத்தமா சேர்ந்து அடி பிரிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த இடத்துல திருப்பியும் ஜாக்லின் பேசுறது ஒரே ஒரு டாபிக் தான். முதல் 3வது வாரத்தில் பார்த்த மாதிரி தான், எனக்கு தெரியலனா, எனக்கு என்ன பண்ணணும்னு புரியலனா அப்படிங்கிறாங்க. ஏங்க அது என்ன டாஸ்க்னு உங்களுக்கு நல்லாவே புரியும். என்ன டாஸ்க் என்ன பண்ணணும் உங்களுக்கு நல்லாவே தெரியும், நல்லாவே புரியும். அதனாலுமே இந்த டாஸ்க்ல எப்படி பண்றது எனக்கு தெரிஞ்சு தேவையில்லாத வேலை மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. மொத்தத்தில் பண்றாங்க, அவங்களுக்கான கண்டென்ட் அவங்க பண்றாங்க, ஒரு வித்தியாசமா போயிட்டு இருக்குது. வீடு வெடிக்குது, டீமன்ஸ் எல்லாம் வெடிக்கிறாங்க, கூட்டு வச்சு டீமன்ஸ் வந்து ஒரே வார்த்தை தான், நீங்க இப்படி பண்ணிட்டே இருந்தா ஜெயில தூக்கி போட்டுரும், இல்ல சவுந்தர தூக்கி போடும், இல்ல ஜாக்லின் யாரோ ஒருத்தர் தூக்கி போட்டுரும், இப்படி நீங்க பண்ணிக்கிட்டே இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு மொத்தமா வெடிக்க ஆரம்பிச்சாங்க. இல்ல முத்துக்குமாரன் வெடிக்கிறான், அருண் வெடிக்கிறான், எல்லாருமே வெடிக்கிறாங்க. ஏன்னா இவங்க கேட்கிற பாயிண்ட் எல்லாமே கரெக்ட் தான். ஒரு டாஸ்க் கொடுத்துட்டா டாஸ்கா பார்க்கணும். பாருங்க, பிக் பாஸ் விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. இதுல யாரும் கொடுமை பண்ற மாதிரி எதுவுமே பண்ணல. அந்த முட்டை மேட்டர் எனக்கு தெரியும் தப்பு இல்லை, ஆனா அந்த வத்தல் மேட்டர் எனக்கு தப்பா தான் தோணுது. அதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ரொம்ப தப்பு. மேபி இந்த இடத்துல அன்சிதா இங்க இருக்காங்க, சாச்சனா இங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அன்சிதா போய் சாச்சனாக்கு இதே மாதிரி வத்தலை கொடுத்தா இந்த பொண்ணு மயங்கி விழுந்து ஒரு சீனை கிரியேட் பண்ணி ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போங்க, அம்மா வேணும் அப்படின்னு அழுது ஒரு சீனை கிரியேட் பண்ணிருப்பால, கண்டிப்பா பண்ணிருப்பா. ஆனா அது அன்சிதா பண்ணல. அன்சிதாவை இவங்க வந்து மென்டலி பிரேக் பண்ண ட்ரை பண்றாங்க, அந்த பொண்ணு பிரேக் ஆகுது. இது எல்லாமே கேம் தான், எல்லாமே கேம் தான். இதை எக்ஸ்ட்ரீம் தாண்டி பேச யோசிக்க கூடாது. பட் இருந்தாலுமே அந்த வத்தல் மேட்டர் எனக்கு திரும்ப தப்பா தோணிட்டே இருக்கு. அதை பத்தி உங்களுக்கான கருத்து மறக்காம கமெண்ட்ல போடலாம். இதுல மஞ்சரி வந்து ஃபுல்லா பவித்ரா டார்கெட் பண்ணி அடி நடிச்சிட்டு இருக்காங்க. பவித்ரா போட்டு செய்யறாங்க. பட் பவித்ரா ஒரு தடவை ட்ரிகர் ஆனாங்க, ஒரு தடவை பிரேக் ஆனாங்க. பட் அதுக்கப்புறம் பிரேக் ஆன மாதிரி தெரியல. ஆனா சத்யா சுத்தமா பிரேக் ஆக மாட்டேங்க. எனக்கு தெரிஞ்சு வீடு நீட்டா போது சேஃபா ப்ளே பண்றல, அருண் சேஃபா ப்ளே பண்றாப்ல, ஜாக்லின் ப்ளே பண்றாப்ல, சௌந்தர்யா ப்ளே பண்றாப்ல. ஏன்னா இப்போ மொத்தமா டீமன்ஸ் எல்லாம் சேர்ந்து திட்டின பிறகு திருப்பி இப்போ பாத்தீங்கன்னா நம்ம சௌந்தர்யாவும் ஜாக்லினும் போயிட்டு அன்சிதாவை சண்டை எடுத்துட்டு இருக்காங்க. எதுக்குன்னா நீ வந்து 150 தோப்புறனை போட விட்ட, ஜெஃப்ரி வந்து 150 தோப்புறனை போட விட்ட, இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா, நீ ஃபர்ஸ்ட் நிப்பாட்டிக்கலாம், அப்போ உனக்கு பாசம் இல்லைன்னு சொல்லிட்டு அடிக்கிறேன். ஸோ உங்களுக்கு புரியுதா, இவங்களுக்கு அந்த பச்சை மிளகா கொடுத்தது மேட்டர் இல்லை, இவங்களுக்கு மேட்டர் என்னன்னா ஜெஃப்ரி தோப்புறனை போட விட்டது மட்டும்தான். புரியுதா? ஸோ அதை மட்டுமே ஒரு பாயிண்டா வச்சு திரும்ப சண்டை போட்டு அன்சிதா பிரேக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்ன கண்டென்ட் எனக்கு புரியல. மற்ற எல்லாரும் ஒரு மாதிரி பண்றாங்க, நீட்டா இருக்கு, முட்டையை தூக்கி வாயில ஊத்துறது, அதை ஊத்துறேன்னு சொல்லி என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்காங்க. வீடு வெடிக்குது. பட் இவங்க 2 பேரும் பண்றது எனக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா தெரியுது. இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. பார்க்கலாம் எண்ட் ஆஃப் தி டே என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் அருணுமே சேஃபா தான் ப்ளே பண்றாப்ல. எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரன் பெருசா இன்னும் வெளியே வரல. முத்துக்குமரன் சும்மா சத்யாவை மட்டும் பிடிச்சி வச்சு பேசிட்டு இருக்கான். மத்த எல்லாரும் ஓரளவு போயிட்டு இருக்காங்க. தீபக், தர்ஷிகா வேற லெவலியா நீங்க